முள்ளு குத்தினாலே வலி பொறுக்காம கத்துற நாம டாக்டர் ஊசி போட்டால் மட்டும் கத்துறதில்லைங்க. ரெண்டு வலியும் என்னவோ ஒன்று தான். ஆனால் ஏற்றுக்க துணிஞ்சிட்டா வலிகளும் வேதனைகளும் தூசு தான் இல்லையா? இது திருமதி சுதா ஸ்ரீனிவாசன் அவங்கக்கிட்ட பேசும்போது எவ்வளவு உண்மைங்கிறது எனக்கு புரிஞ்சதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகி இடிஞ்சு போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிற நாம சுதா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது உண்மையிலேயே நிறைய இருக்குங்க. விடிஞ்சிடுங்கிற நம்பிக்கையில் தானே எல்லாருமே ராத்திரி தூங்க போகிறோம். எல்லாரையும் போல் சுதாவும் அப்படித்தாங்க. ஆனால் விடிஞ்சு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்த சூரியன் சுதாவுக்கு மட்டும் வெளிச்சத்தை காட்ட மறுத்துட்டாருங்க. என்ன ஒரு பேரதிர்ச்சி! நல்லா படித்து ஸ்கூலில் டீச்சராகவும் ஒரு சமூக சேவகியாகவும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவிக்கிட்டும் இருந்த சுதா கல்யாணமாகி 2 குழந்தைகளுக்கும் தாயான பிறகு அந்த பேரிடியை சந்திச்சாங்க. ஆமாங்க, கண்ணுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் நின்று போனதால் தன் கண் பார்வையை முழுவதுமாக இழந்துட்டாங்க சுதா. கடவுளே, நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் சுதா சோர்ந்து போகலைங்க. இந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. திருமதி சுதா ஸ்ரீனிவாசன் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. பாருங்க, லைஃப்பை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிறாங்கன்னு. ஏன்னா மகிழ்ச்சியான முகம்தான் மிகவும் அழகான முகங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சுதா ஸ்ரீனிவாசன் மேம் அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனல்ல இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்த போறது சுதா ஸ்ரீனிவாசன். இவங்க உலகத்திலேயே மிக மிக அழகான பெண்மணி. ஏன் நான் எப்படி சொல்றேன், அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கிட்ட பேசும்போது நான் ஏன் எப்படி சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும். வாங்க சுதா ஸ்ரீனிவாசன் அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? கிரேட். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன் மேம். இப்ப நான் ஏன் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம நிறைய எடுக்கணும். இந்த ஃபீல்ட்ல நம்ம சாதனை பண்ண போறோம், அந்த ஃபீல்ட்ல நம்ம சாதனை பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இருக்கணும். ஆனா அதுக்கு நம்முடைய உடம்பு ஒத்துழைக்கணும், நம்முடைய மனநிலை ஒத்துழைக்கணும், எல்லாமே ஒத்துழைக்கணும். நீங்க இப்போ ஒரு 40 இயர்ஸ் இருக்குமா உங்களுக்கு? I'm 51. வாவ் மேம். வெளியில சொல்லக்கூடாது, பட் சொல்லிட்டேன். நீங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷம் மேம் பேங்க்ல? நான் பேங்க்ல 12 இயர்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன்னா நேயர்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு மாற்றுத்திறனாளி, அது என்னங்கிறது நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா 2006ல எனக்கு கண்ணு பார்க்க முடியாம போயிடுச்சு. அண்ட் ஐ வாஸ் டயக்னோஸ்ட் ஆஃப் bilateral optic sheath wing meningioma. அதாவது இட்ஸ் அ டியூமர் ஃபார்ம் வேர் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிளட் சப்ளை ஃப்ரம் த பிரெயின் டு த ஐஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அப்போ ஐ வாஸ் சஜஸ்டட் ஸ்கல் ஓப்பன் சர்ஜரி, அது இது நிறைய இட் வாஸ் சஜஸ்டட். பட் த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டூ மச். அப்போ சில்ட்ரன் பிரைமரி லெவலே தாண்டலை. ஐ ஹாவ் அ சன் அண்ட் அ டாட்டர். ஸோ ஐ ஹேட் டு டேக் அ சாய்ஸ். அந்த மாதிரி இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிற மாதிரி என்ன எடுக்கணுங்கிறத பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ நாமளா பசங்களா, இப்போ ஒரு பேராலிட்டிக் அட்டாக் ஸ்கோப் இருக்குங்கும்போது சில்ட்ரனை பார்க்கும்போது பசங்க தான் வாஸ் மை ப்ரையாரிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி இப்படி நம்ம மெடிக்கலி ஏதாவது நமக்கு இன்டர்வென்ஷன் இருந்தால் ஃபைன், பட் இல்லைன்னா ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்ட்டு ஸ்லோலி என்னெல்லாம் தெரிஞ்சதோ ஐ அன்லேர்ன்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் திங்ஸ் இன் அ வெரி வெரி நியூ ஃபேஷன். ஸோ அதனால ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். எப்படி மேம் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஷாக்கா இல்லையா? இப்போ பார்த்துட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் நம்ம கண்ணு மூடிட்டு இருந்தாலே நம்ம சுற்றி நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிடுங்கும் போது உங்களுக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு ஷாக்கா இருந்தது? ஆக்சுவலி இட் வாஸ் அ ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா என்னோட சர்ஜரி டேபிள், ஐ வாஸ் அ டீச்சர் பிஃபோர் தட். அவர் எனக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி இது டாக்டர் ஆஸ் எவ்வளோ பசங்க இருக்காங்க உங்களுக்குன்னு கேட்டார். ஆக்சுவலி ஐ செட் ஐ ஹேவ் 38 children. He was shocked. என்னம்மா அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி பேசுறாரு? ஆக்சுவலி பிகாஸ் தட் வாஸ் அ கனெக்ட் ஐ ஹேட் டுவர்ட்ஸ் டீச்சிங். ஐ அண்டர்ஸ்டுட் இது இப்படிதான் இருக்க போகுதுன்னு. ஹவெவர் ஐ கிரை, ஐ சாப், ஒண்ணுமே நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வை பி அ பர்சன் எமிட்டிங் நெகட்டிவிட்டி? இந்த பாசிட்டிவா எப்படி நம்ம நேவிகேட் பண்ணி போனா ஃபேமிலி எப்படி இருக்கும்? ஸ்டில் மை சில்ட்ரன் ஆர் இன் கிரேட் ஷாக். தே ஆர் பிக் அடல்ட்ஸ் நவ். என்னைக்காவது அம்மாக்கு சரியாயிடாதாங்கிற அந்த ஒரு இது இன்னும் இருக்கதான் இருக்கு. பட் அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஐ அம் ட்ரைங் டு பிரிங் இட் டவுன் அண்ட் we could live as a regular family. எவ்வளவு தூரத்துக்கு ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா? உங்களுடைய ஹஸ்பண்ட் அதை எப்படி ஏத்துக்கிட்டாரு? அதை எப்படி எவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட்டா இருக்காரு? ஆக்சுவலி ஹஸ்பண்ட் சைடு பாத்தீங்கன்னா
Initially, yes, it was very difficult for the entire set to accept me. ஏன்னா அது புரியாது இல்லையா. சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட்டை நீங்க விட்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஷாக் இருக்கும், அந்த ட்ரபிள பாப்பீங்க, உங்க கண்லேருந்து தண்ணி வரும். பட் தட்ஸ் விட்னஸிங். ஃபார் சம்படி டு அண்டர்கோ த ஆக்சிடென்ட், இட் இஸ் there is a subtle difference. They may not be able to resonate to the feeling exactly of what a person undergoes. So and the troubles were there initially. அம்மாவை நல்லா பார்த்துட்டு ஒரு பார்க்க முடியாத ஒரு situationல they could not comprehend, they were that young. And so it took a lot of என்ன சொல்றது, emotional intelligence to handle. Yes, there were a lot of shortcomings, நடுவுல பண்ண வேண்டியது இருந்தது. Of course, I had to really slowly work. Sometimes I'll be very, very subtle. Sometimes I'll take it very hard. But somehow I put things in place, back in place. And then finally, the family has to survive. Children have to grow. And beyond all this, ஒரு ஹாப்பியா இருக்கணும், அதுதான். இதை நீங்க சொல்லும்போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, நம்ம கேட்கும்போது ஆமாமா இதை தாண்டி வந்துட்டாங்க அப்படிங்கும்போது. பட் அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து எப்படி கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கும் போது, ஒரு சாதாரண ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கை வலி, இது ஒரு 4 நாள் இந்த கட்டு போட போறோம்னா 5வது நாள் இது சரியாயிடுங்கிற ஒரு நிலைமையில இருக்கும். பட் இது சரியாக போறது இல்லை, இதை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுங்கிறது நீங்க ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வந்திருக்கீங்க. நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னு சொல்லிங்க இல்லையா, இப்போ எப்படி பேங்க்ல ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து என்னோட டீச்சர்ஷிப்புக்கும் பேங்க்குக்கும் நடுவில் there was a bridge. Always I had a passion to teach children with special needs, challenges. I have dealt all disabilities. இப்போ வந்து autism, mental retardation, cerebral palsy, Down syndrome, learning disability, learning difficulty, என்ன ஸ்பீச், ஹியரிங் இம்பேர்ட் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு அப்போ நான் வந்து when I was working in a regular school, I started learning. For remedial teacher, I wanted to learn. But slowly I started doing all the courses to become a special educator. ஸோ என்னாச்சு, இன் பிட்வீன் ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்படி அங்கே அந்த ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து டு டீச் தெம் எப்படி அவங்கள வந்து வேற பாத்தில் கொண்டு போனால் ரெகுலர் அகடமிக்ஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ திஸ் வாஸ் ஆல்வேஸ் மை கோல். ஏன்னா அந்த பேரண்ட் இப்போ ஒரு ரெகுலர் பேரண்டா, என்ன ஒரு நார்மல் சைல்டோட அம்மாவா என்னோட டேர்ம் பீரியட் வந்து 9 months and 9 days தான். பட் ஃபார் அ ஸ்பெஷல் மதர், டில் ஷி பிரீத்ஸ் ஹர் லாஸ்ட் இஸ் ஹர் டேர்ம் பீரியட். ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுமோ எவ்வளவுதான் வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருந்தாலுமே அந்த ஒரு I would call that inner anxiety எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும், நோ டவுட். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே ஒரு குவாண்டம் நம்மளால பண்ண முடியாத ஒரு ஃபீலிங். I've seen those parents suffer. So I always try to help them. ஸோ அந்த கேப்ல தான் நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்து, அப்போ எனக்கு வந்து இன்னுமே விஷன் பவர் இருக்கிற டீச்சர் இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு தோணுது எனக்கு. ஸோ தட்ஸ் வேர் ஐ டுக் த பேங்க் எக்ஸாமினேஷன் அண்ட் ஐ காட் இன்டு மை பேங்க். பேங்க் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுனீங்க மேம்? ஆக்சுவலா எனக்கு வந்து ஐ தாட் தே வில் ஆஸ்க் மீ क्वेश्चंस. தட் வாஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா எனக்கு ஹேட் நோ ஐடியா ஆஃப் ரைட்டிங். எனக்கு அந்த ஸ்கிரைபிங் வந்து எங்களுக்கு ஐ நோ ஸ்கிரைப் ஃபெசிலிட்டிஸ் வேர் தேர், பட் தெரியல. பட் லக்கிலி ஒன் யாரோட கூட வந்த ஒரு பையன் ஹெல்ப் மீ இன் ரைட்டிங் த எக்ஸாம். எனக்கு ஐ டென்ட் நோ. ஸோ அப்புறம் தென் ஐ காட் இட் டு த பேங்க். ஆஃப்டர் an interview they gave me the job. பேங்க்ல எந்த மாதிரி வர்க் பண்றீங்க? Actually பேங்க்ல வந்து I have served almost in all the sections of HRM, to be very honest. Recruitment cell I have worked. From the officers where they go without doing their service notice period, அவங்க follow ups, medical what do you call, and the section I have worked where insurance related and the other than that salary section la work பண்ணிருக்கேன். So anything pertaining to the officers group, you know, I worked. In between I was taking classes at Image and Staff Training Center. Adavadhu all topics pertaining to HR like stress management, time management, attitudinal re-engineering, and I have conducted special sessions for women and PWD, visually impaired people ku thaniya eppadi how to conduct themselves and all that. இப்போ பை எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கங்கிறதே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா, எப்படி நம்ம மேனேஜ் பண்றது. இப்போ விஷுவலி டிசேபிள்டு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம். இப்ப பொதுவாவே என்னன்னா ஜனங்க ஒரு சின்ன விஷயம்னாலே அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. உங்ககிட்ட பேசும்போது இல்ல ஃபுல் எனர்ஜி, எப்படி எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு நீங்க பேசுறது, நான் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இவ்வளோ ஒரு பாசிட்டிவா நீங்க எடுத்துட்டு போறீங்களா, எப்படி இது உங்களால முடிஞ்சது? இதுக்கு ஏதாவது நீங்க வந்து யாராவது உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்களா, இல்ல நீங்களே உங்களை நீங்க வந்து மெருகேத்துக்கிட்டீங்களா? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். when we are left on a cliff,
அடுத்தது ஒன்றும் இந்த பக்கம் வரணும் இல்லை அந்த பக்கம் விழணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரச்சு ஆட்டோமேட்டிக்லி வி சூஸ் த அதர் சைட். இட் இஸ் ஒன்லி தட் நம்ம மைண்டை எப்படி நம்ம சமாதானப்படுத்திக்க போறோம். எஸ் வால்கானிக் எரப்ஷன்ஸ் வுட் கம், ஏன்னா இட் இஸ் நாட் அ ரெகுலர் இது, பட் பேஸ்ட் ஆன் அப்படியே ஸ்லோவா மூவ் பண்ண 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 when we see children growing up, when we see the children settling down, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சொசைட்டில இருந்து கிடைக்கிறச்சு. ஓகே we are worth livingங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. இப்போ பேங்க்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? Oh my god, humongous support. I mean every woman who has worked with me in the bank, I really salute them because they could really understand what I am undergoing. எனக்கு with the health condition I have and என்னால என்ன ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்து, even if they give me a job they try to ask if I'm okay I'm able to do, or எந்த ஹெல்ப் கேட்டாலும் in case என்னோட கம்ப்யூட்டர் has a talk assistive word, so அதுல ஏதாவது ஒரு ஹிக்கப் வந்து உடனே they come to help me out and really I'm very happy and I'm thankful to God that I'm in that environment actually. இப்போ நீங்க எல்லாரோடையும் வெளியில போறீங்க, எந்த மாதிரி ஊருக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க? எந்த மாதிரி கண்ட்ரிஸ் ஏதாவது போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? எனக்கு வந்து அப்ராட் ஜென்ரலி ஐ டோன்ட் ரிலிஷ். ஏன்னா என்ன சொல்றது, I don't mind going, but if I given a choice I'd like to travel within India. Okay. And yes, Ivaroda I have gone to 1 or 2 countries. Okay. And India la almost I would have gone to majority of the places. இப்போ நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஆமா. இப்போ முதல்ல இவர் இதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம், ஏன் கிபி மாதிரி இதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தாரு, இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் பேசுறாரு? we were individuals. ஒருத்தர் வேணா பசங்க இருப்பாங்க, so focus were on children. இங்க ஓடாத அங்க நிக்காத, இதை சாப்பிடு, or some கிளம்பறச்ச கரெக்டா ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய்டும் to carry medicines. இதெல்லாம் தான் சர்வர் ஃபோர்ட்டே. then okay, post my vision loss என்னன்னா my husband gets tensed very fast. அதனால that was one of my reason why I இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா rehabilitate பண்ணேன். ஏன்னா once it is a tensed environment it's tough to handle இல்லையா? so அதனால பட் வெரி அகாமடேட்டிவ் இன் தட் சென்ஸ். இப்போ டே டு டே லைஃப்ல நீங்க வந்து ரொம்ப சில்லி क्वेश्चंस தான் இருந்தாலும் வந்து உங்களுடைய Dress எல்லாம் யார் செலக்ட் பண்ணி தரா உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலி ஐ அம் வெரி கேர்ஃபுல் அபவுட் மை ட்ரெஸ்ஸிங். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரிக்கு பிளவுஸ் வச்சுக்கோங்க, ஐ வில் ஜென்ரலி அது பண்ணும்போதே ஐ புட் அ பின் அலாங் வித் தி சாரி அண்ட் பிளவுஸ். earlier we were living in another house. அவங்க என்ன பண்ணுவாங்க, அயன் பண்ணும்போதே அதை அதுக்குள்ள வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய கேட்ஜெட் டெவலப்மெண்ட் இருக்கு. ஐ ஹேவ் an app on the phone, so when I click the இது மெட்டீரியல் அது கலர் சொல்லிடும். அந்த ஸோ அதனால அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தொட்டு பார்ப்பேன். ஸோ அந்த டாக்டைல் வைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோதான், ஐ புட் டுகெதர். ஸோ 99.9% ஐ எம் வெல் ட்ரெஸ்ட். இதான் வெரி ரேர் தான், யாராவது மாற்றி வச்சிருந்தாதான் உண்டு ஆக்சுவலி. நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுக்க போறீங்க இல்லையா? எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்க? எந்த மாதிரி இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வைங்களேன், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, இவங்க வந்து வேலைக்கு போறாங்க, லேடிஸும் ஒர்க் பண்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. ஐயோ இவ்வளோ டென்ஷனா இருக்கு, எனக்கு என்னால முடியவே இல்லை, இதுல இருந்து நான் வெளியில வந்துட்டா போதுங்கிற லெவல்ல எல்லாருமே ரொம்ப சீக்கிரமே ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, ஒருத்தர் பிரிஞ்சு கூட போயிடுறாங்க. நீங்க எந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் நீங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்க? இவங்களுக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க? ஸோ நான் ஜென்ரலா மோட்டிவேஷனல் லெக்சர்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஸ்கூல்ஸ் கொடுப்பேன், காலேஜஸ் கொடுப்பேன், ஸ்பெஷல் இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் கொடுப்பேன், ஐஐடி மெட்ராஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கேன், அண்ட் ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூட்ஸ் இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ன சொல்றது டெப்மேட் இருக்குல்ல, மல்டிபிள் டிசபிலிட்டி முட்டுக்காடு, ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் எங்களையும் கொடுத்துருக்கேன், ரெகுலர் பீப்புளுக்கும் கொடுத்துருக்கேன், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஃபார் பீப்புள் டு மெயின்டைன் தேர் இன்னர் ஹார்மனி. இப்போ கம்மிங் பேக் டு யுவர் செகண்ட் கொஸ்டின், இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, தே ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் இதுன்னா, எப்பயுமே வென் ஸ்ட்ரெஸ் அக்கர்ஸ்னா நம்மளோட வந்து அந்த டைரக்ஷன், அந்த வே ஃபார்வர்ட் நமக்கு வந்து அதில் ஒரு ஆம்பிகுவிட்டி இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து தானா இட் ஸ்டிக்ஸ் ஆன் டு அஸ். நமக்கு அந்த கோல் அண்ட் த டைரக்ஷன் எப்பயுமே நம்ம என்ன பண்ணனாலும் சரி, பி இட் குக்கிங் ஆல்சோ வி நீட் வாட் டு குக்குங்கிறது தான் இஸ் அ பிகர் ப்ராப்ளம் தென் த ஆக்சுவல் குக்கிங். ஸோ அதுதான் தட்ஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்செடுத்துன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்காது. ஃபிசிக்கல் ஃபிட்டிங்னஸ் எஸ், யோகா இருக்கு, தென் எக்ஸசைஸ் இருக்கு, நிறையா ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் தட்ஸ் ஓகே. பட் மென்டல் ஃபிட்டிங்னஸ்க்கு நம்ம கரெக்டாக இருக்கணும், அந்த ஒரு டைரக்ஷன் அண்ட் வாட் ஆர் வி ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இருக்கும். பிளானிங் இருந்துட்டு பிளானிங் அண்ட் சிங்கிள் யூனிட்ஸாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் நாட் லிசனிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் யூனிட்.
husband is not accommodative, maybe a different unit, or too much of love and care is another unit. So எது எல்லாமே இண்டிவிஜுவலைஸ்டா பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா then it becomes easier. மேம் இப்போ நீங்க வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. இப்ப கண்ணை மூடிட்டு இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு மேம். இப்ப என்னை சுத்தி என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு, அதே சமயம் பயமாவும் இருக்கு. அந்த பயத்தை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? பயம் வந்து சம்டைம்ஸ் அது என்ன சொல்றது, இட் ரெக்கர்ஸ். ஐ வுடன்ட் சே 100% ஐவ் கம் ஆஃப் த ஃபியர், பட் டெஃபினெட்லி ஒரு 90%. இப்போ நமக்கு எப்படி சொல்றது, ஒரு ஐலண்ட்ல தனியா மாட்டின்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வழியே கிடையாது. கொஞ்ச நாள் பயப்படுவீங்க, கொஞ்ச நாள் வீல் கிரை, கொஞ்ச நாளைக்கு வந்து வீல் ட்ரை டு சர்ச் ஃபார் சம்படி டு ஹெல்ப். நோ, நத்திங் ஒர்க்ஸ். யுவர் இன்னர் பொட்டன்ஷியல் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். தட்ஸ் ஆல் ஐ டிட். அவ்வளவுதான். இந்த மாதிரி யாருக்காவது ஆயிடுச்சு, ஒரு கண்ணுன்னு இல்லை வைங்களேன், ஒரு கை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஏதோ ஒரு உறுப்பு அவங்க இழந்துடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிறாங்கன்னா அதுலேருந்து அவங்க வெளியில வரதுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் as I said, the direction, அந்த கோல் அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அவங்க டிசைட் பண்ணிக்கணும். டிபெண்டா ஒரு தட்டை இருக்கணுமா, இல்லை இண்டிபெண்டா நம்ம எப்பயும் போல இருக்கணுமாங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்களோட they have to set their goals. இப்போ வந்து அப்புறம் ஃபினான்ஷியலி எப்படி இண்டிபெண்டா, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குங்க. see whether educated or uneducated, God has bestowed with lot of potentials for everybody. அதுல எந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணா நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக முடியும்ங்கிறது நெக்ஸ்ட். அண்ட் மூணாவது, அதுக்கப்புறம் அவங்களோட இன்னர் ஹார்மனி எப்படி மெயின்டைன் பண்றது. see definitely அவங்களுக்கு வந்து people will not treat them the same way as they were earlier, பட் அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் அவங்க திருப்பி ஏர்ன் பண்றதுக்கு yes they have to work. அப்போ வந்து அந்த இமோஷனல் காம்பனென்ட்ல ஒர்க் பண்ணாம ஒரு இன்டெலெக்சுவல் காம்பனென்ட்ல ஒர்க் பண்ணா இட் இஸ் ஈஸி டு அச்சீவ். மெனி பீப்புள் மே சே இது அவங்க பண்றது தப்பு, இல்லை அவங்க பண்றது ரைட்டு, இல்லை ரிஸ்க் எடுக்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கல. அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் அவங்க தான் எடுக்கணும். அண்ட் ரெண்டாவது, அது ஒரு இன்டெலெக்சுவலா பார்க்கணும். வேர்ல்டு நம்மள என்ன சொல்லுங்கிறத விட நம்ம வேர்ல்டை எப்படி வி ஹாவ் டு மார்ச் இன் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது தான். நம்ம அந்த அந்த கோலை கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா டாஸ்க் நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணிடலாம். அப்புறம் ஒவ்வொரு டாஸ்கையும் நம்ம சப் டாஸ்க் பிரேக் பண்ணி 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 வி கேன் அச்சீவ் வாட் வி கேன். மேபி டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஒருத்தருக்கு ஒருத்தர், பட் என்ன தேவைங்கிறதுல கிளியரா இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ நீங்க வந்து சைக்காலஜி கூட படிச்சிருக்கீங்க இல்லையா? எப்படி எல்லா ஃபீல்ட்லயும் உங்களால மாஸ்டர் ஆக முடிஞ்சது? இது வந்து உங்களுடைய பர்த்டே அப்படி இருக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா? இல்ல, எனக்கு ரெண்டு இது உண்டு. ஏதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஹெல்ப் பண்ணணுங்கிறது என்னோட நேச்சர் எப்பயுமே. கண்ணு இருக்கும்போதோ இல்லாத போது எப்படியாவது, ஏன்னா அந்த ஜேர்னில சம்படி வி ஷுட் பி யூஸ்ஃபுல் டுங்கிறது. ரெண்டாவது, இப்போ உங்களை பார்க்குறேன், ஸோ உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து இது கற்றுக்கலாமா, இல்லை இப்போ தட்ஸ் மை நேச்சர். இட் இஸ் நாட் டு காப்பி சம்படி. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு குட் நேச்சரோ வில் ஒரு ஆக்டிவிட்டி அவங்க அச்சீவ் பண்ணது, பி இட் குக்கிங் கூட, ஐல் பி சோ இன்ட்ரெஸ்டட் டு நோ அண்ட் ஐ வுட் லைக் டு லேர்ன். நிறைய குட்டீஸ், நிறைய பசங்க வந்து எக்ஸாமுக்கு பயப்படுறாங்க, என்ன நடக்குமோ நிறைய இந்த தேவையில்லாத முடிவுகளை எடுத்துறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அது ஆக்சுவலி ஐ ஹேட் 2-3 கேசஸ் வேற அந்த டைரியில எழுதி வைக்கிறது, ஐ வாண்ட் டு குவிட், ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் த ப்ரெஷர். ப்ரெஷர் அவங்களுக்கு எங்கங்கிறது பார்க்கணும். இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த ஸ்டடீஸ், ஆர் சில குழந்தைகள் வந்து தே கோ டு ஸ்கூல் பட் தே ஆர் நாட் ஏபிள் டு லேர்ன். ஸோ அவங்களுக்கு அங்க அதுல லேர்னிங்ல ப்ராப்ளம் இருக்கா, ஆர் இன்னொரு குழந்தையோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஆர் as a child being dealt properly at home or at school. நிறைய பேரண்ட்ஸ் have to sit and watch, talk more to the children. வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி பேசும்போது உட்காந்து பக்கத்துல உட்கார வச்சு கேட்டா they may not recite, பட் ஒரு ஷாப்பிங் போகும்போது வேற ஏதாவது கான்டெக்ட்ல கேட்கும்போது they will come out. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருக்கும்போது இதெல்லாம் நிறைய குறைக்கலாம். ஆக்சுவலி நிறைய ரொம்ப பார்த்துக்கணும். முதல்ல நம்ம ஸ்டூடெண்ட்க்கு அட்வைஸ் கொடுக்கறத விட பேரண்ட்ஸ்க்கு முதல்ல அட்வைஸ் கொடுக்கணும். நம்ம வந்து குழந்தைங்களோட பேசுங்க. ஆமா, குவாலிட்டி டைம். எக்ஸாக்ட்லி, குவாலிட்டி டைம் இஸ் மச் ரிக்வயர்ட். இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம ப்ராப்ளம் வந்த உடனே இது எதனால ப்ராப்ளம்ங்கிறத ரிவர்ஸ் போகும்போது சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்புறம் குழந்தைய தொலைச்சிடக்கூடாது இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்றோம், அடுத்த குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். மேம், நீங்க பாட்டெல்லாம் கேட்பீங்களா? எந்த மாதிரி பாட்டெல்லாம்? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன மேம்? நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசுல பாட்டெல்லாம் கத்துனேன். கர்நாடிக் மியூசிக் கத்துனேனே தவிர பர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு எல்லாம் வரல.
and I enjoy singing karaoke music. Wow. Yeah, time கிடைச்சா I go to the Swara studio Mm. where அங்க வந்து everybody sings. என்னன்னா யார் எப்படி பாடுறோங்கிறது they don't value it. நம்ம ஹாப்பினஸ் பாடணும், கேட்குறவங்க ப்ராப்ளம் தானே எனக்கு. ஸோ அதனால ஐ என்ஜாய் singing. நம்ம எங்களுக்காக ஒரு 2 லைன். ஆக்சுவலி நான் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறச்ச எங்க டீச்சர்ஸ் டேக்காக பாவம் அந்த டீச்சர் whether we are however good bad ugly we are at singing, she taught me one song. அது எப்பயுமே இல்லை பாடிண்டே இருப்பேன். நீ சரி ச நீ சப்பா மா பத ப மா ப சா நீ சரி நீ சா மா பத மா ப க ம க நீ ரி நீ சா விடியும் பொழுது நல்லதாக விடியட்டும் நம்மை விட்டு விட்டு துன்பமோடி மறையட்டும் புதிய வாழ்வு பொலிவுடனே மலரட்டும் முப்போகம் எங்கும் வளமை மிஞ்சி நிறையட்டும் நீ சரி சனி சப்பா கோஸ் லைக் திஸ். சூப்பர் மேம், சூப்பர். எல்லாருக்கும் துன்பம் விட்டு போகணுங்கிறதுனால இந்த பாட்டை நான் ஜெனரலி இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை. சூப்பர் மேம், சூப்பர். ரொம்ப டச்டா இருக்கு, எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு மேம். சாதாரண ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாங்கிட்டு இவ்வளவு ஜாலியா எல்லாருக்கும் நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க போது உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். என்னுடைய நேயர்களும் இதை பார்த்துட்டு பொதுவாகவே கேட்பாங்க, நீங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க மேம், நீங்க அதை சமைக்கிறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, இவ்வளவு வேலை பாக்குறீங்க எப்படின்னு. நான்லாம் பண்றது ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கு. நீங்க அவ்வளோ அழகா எல்லாத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்பப்பா, என்ன ஒரு தன்னம்பிக்கை! வாழ்க்கையில எது நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுல்ல. என்னென்னவோ அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தி காட்டும் கடவுள் கண்டிப்பா ஒரு நாள் சுதா நம்மையெல்லாம் பார்க்கும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நான் நம்புறேங்க. அவங்க பாடின பாட்டில் மனசு கொஞ்சம் பாரம் ஆனாலும் சுதா அவங்க கையாலேயே செம்ம டேஸ்டியான கேசரி செஞ்சு கொடுத்த போது நான் மெய்மறந்து ருசிச்சு சாப்பிட்டது உண்மைதாங்க. இரவானால் பகலொன்று கட்டாயம் வரும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க்ஸ் சொன்னேன், சாப்பிட்றேன்னு சொன்னேன். சூப்பராக இருக்குங்க. பொதுவாக நான் சமைச்சு நான் தான் சொல்லுவேன் சூப்பராக இருக்குன்னு. இன்னைக்கு சுதா மேம் சமைச்சிருக்காங்க. ரியலி ரியலி சூப்பர் மேம், சூப்பராக இருக்கு மேம். அங்கே எனக்கு